2 விஷயங்கள் உங்ககிட்ட பேச போறேன் எல்ஜி ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட நியூ இயர் ஸ்காலர்ஷிப் இப்போ போயிட்டுருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க. நியூ இயர் ஸ்காலர்ஷிப் இப்போ வந்து கொஞ்சம் பேருக்கு தான் மீதி இருக்கு. எஸ்பெஷலி நீங்க இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணாம இப்பவே ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க. கொஞ்சம் பேருக்கு தான், மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். இப்போ நம்மளோட டாபிக் அதுதான். செகண்ட் திங் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். நம்ம இங்கிலீஷ் கத்துக்கும் போது நம்மளுக்கு சம்டைம்ஸ் டெப்ரெஸ்டா ஃபீல் ஆகும், ரொம்ப பயமுறுத்துற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா என் மண்டையில அவ்வளோ மசாலா இல்லையோ, எனக்கு இதெல்லாம் வரவே வராதோ அப்படின்லாம் ஃபீல் ஆகும்ல. அதை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய மடல் வந்தது. ஒரு பெரிய இமெயில் எழுதியிருந்தாங்க நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க. எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. நானும் டெய்லி இந்த இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இறங்குறேன். ஆனால் வந்து எனக்கு டெப்ரெஸ் ஆகிடுறேன் ஒரு டைம் பீரியடில், கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு எழுதியிருந்தாங்க. அதை நான் படிக்கும்போதே எப்படி என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் உங்களோட பழைய நினைவுகளுக்கெல்லாம் கொஞ்சம் திரும்புவீங்க, அது மாதிரி அந்த இமெயில் படிக்கும்போது எனக்கு என்னோட நினைவுகளுக்கு, நான் இங்கிலீஷ் கற்றுக்கும்போது என்ன மாதிரியெல்லாம் பாடாப்பட்டேன், எப்படி எங்கள் அப்பா கிட்ட ஃபீல் பண்ணி டிஸ்கஸ் பண்ணேன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட என்னோட கஷ்டத்தெல்லாம் சொன்னேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது அந்த இமெயில் படிக்கும்போது. கண்டிப்பாக இந்த நிலைமையிலேயே நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நானும் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் நல்ல மார்க்ஸ் எடுப்பேன். என்னோட ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து எப்படியாவது படித்து நான் நல்ல மார்க்ஸ் எடுத்துருவேன். நம்மளுக்கு நிறைய மார்க் எடுக்கும்போது ஒரு இது இருக்கும் தெரியுமா, எதையாவது நம்மளால செய்ய முடியல அப்படின்னா, அதுவும் எஜுகேஷன் அப்படின்ற அந்த டொமைன்லேயே நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் தான் ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ். அதை நம்ம கற்றுக்கணும். நம்ம ஃப்ளூவன்சி ஓரியன்டாக எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகிறது, நீங்கள் எதையாவது மக்கப் பண்ணி கூட எழுதி பாஸ் ஆகிடலாம் இல்லையா. ஆனால் நம்மளுக்கு அந்த ஃப்ளூவன்சி அப்படின்றது லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் வெறும் படிக்கிறதோ எழுதுறதோ மட்டும் இல்லை, பேசுறது கரெக்டாக, அது எனக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரமாட்டேங்குதே அப்படின்னும் போது, அப்போ நான் கரெக்டான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணல. ஆனால் அதெல்லாம் அப்போ எனக்கு தெரியாதுல்ல. நானும் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். நியூஸ் பேப்பர் படி அப்படின்ட்டு எங்கள் அப்பா சொன்னார். அதனால் எடிட்டோரியலாக படிச்சுக்கிட்டே இருக்கேன். பெரிய பெரிய வார்த்தைகளாக இருக்குது. எனக்கு வந்து என் மூளைக்குள்ளே உட்காரவே மாட்டேங்குது கரெக்டாக. எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டெப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ என்னோடய ஷெட்யூல் எப்படி இருக்குன்னு தெரியுமா, 4 மணிக்கு நான் எழுந்திரிப்பேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு என்னோடய ஸ்கூலோ இல்லை காலேஜோ எத்தனை மணிக்கு, 7:30 மணிக்கு தானே உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு என்னோட அன்னைக்கு ஸ்கூலுக்கான அந்த ஹோம் ஒர்க் ஆகட்டும், எப்படின்னா எனக்கு ஈவினிங்கில் படிக்கிறதோட காலையில் அதை அந்த ஹோம் ஒர்க் பண்ணுறதோ ரிவைஸ் பண்ணுறதோ அதான் பிடிக்கும். ஓகேவா, அவ்வளோ விடிய காலையில் எழுந்திரிச்சு நம்ம அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா நியூஸ் பேப்பர் ஒன்று வாங்கிட்டு வந்து தருவார். அப்படின்னா அந்த ஒரு நியூஸ் பேப்பரை நம்ம அப்பாவுக்கு காசெல்லாம் அவ்வளோ செலவு பண்ண வைக்கக்கூடாதுன்றதுக்காக டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி படிக்க மாட்டேன். அவர் வாரத்துக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி தராரு அப்படின்னா அதை 1 வாரம் 2 வாரம் கூட வச்சு அதில் பொறுமையாக படித்து நான் முடிப்பேன். அதில் இருக்க ஃபுல் கான்டென்ட்டையும் நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் அப்பாவை தொல்லை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்தேன். ஆனால் வந்து அதில் படிக்கிறதெல்லாம் புரியலை நமக்கு அப்படின்னும் போது எனக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெப்ரெஸ்டாக இருக்கும். நம்ம மண்டையில் மசாலாவே இல்லை போல இருக்குது அப்படின்னே தோணிடும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டூடியஸாக இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். நம்மளுக்கு நிறைய மார்க் வருது. ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் வந்து நம்மளை அடோர் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் வந்து செல்ல பிள்ளையாக நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்னடா இது, நம்மளால இங்கிலீஷ் பேச முடியலையே, நம்ம பேரண்ட்ஸ் இப்படி பண்ணிட்டாங்களே, நம்மளை தமிழ் மீடியமில் போட்டாங்களேன்னுட்டு நான் அவங்கள வந்து அவ்வளோ அளவுக்கு மனசுக்குள்ளேயே திட்டிருக்கேன். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மனசுக்குள்ளே திட்டினாலுமே எவ்வளோதான் அவங்கள வந்து நம்ம மனசுக்குள்ளே திட்ட முடியும். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு என்ன தோணும், என்னடா இது அவ்வளோதான் போல இருக்குது, நம்மளோட கரியர்லாம் அவ்வளோவா ஷைன் ஆக மாட்டோம் அப்படின்லாமே நான் நினச்சிருக்கேன். அதுதான் உண்மை. நான் எப்போவுமே டேரிங்காக இருந்தேன், எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், எப்போவுமே வந்து என்னால் முடியும்னு நினச்சேன், எப்போவுமே எனக்குள்ளே தன்னம்பிக்கை கொண்டு இருந்தேன், எப்போவுமே வந்து உன்னால் முடியும் லாவண்யா, போன்னு ஒரு நாளும் நான் என்னோடய ஹேபிட் டெவலப்மெண்ட்டில் வந்து உட்கார்ந்தாலுமே என்னால் முடியல. என்னால் என்னோட மைண்டுக்குள்ளே இருக்கிற அந்த இம்ப்ரூவ்மெண்ட் என்னோடய வாயில் பார்க்க முடியல இல்லையா. ஏன்னா இங்கே எல்லாமே பதியுது, இங்கே அது வரலை, ஃப்ளூவன்சியாக வரல அப்படின்னும் போது கண்டிப்பாக பயங்கர இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ சிம்ரன் வந்து மேடியை திட்டுற மாதிரி ஒரு விளம்பரம் வந்துட்டுருக்கு இல்லையா, அவங்க மண்டையில் மசாலா இல்லையா, ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் அடப்பாவி அப்படின்ற மாதிரி இருந்தது என்னோடய லைஃப்பும். அவ்வளோதான் போல இருக்குது, நம்மலாம் முன்னேறவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் ஸ்பீச் காம்படிஷனுக்குலாம் போவேன். எனக்கு தமிழ் அவ்வளோ பிடிக்கும். தமிழ் ஸ்பீச் காம்படிஷனுக்குலாம் வந்து நான் நிறைய கலந்துப்பேன். அப்போலாம் நான் வந்து எப்படி அனுப்புவாங்கன்னா எங்களோட ஸ்கூலில் நான் போகிறேன் அப்படின்னா என்னோடய கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ணி இங்கிலீஷ் மீடியம்லேருந்தும் வருவாங்க. 11th
நான் தமிழ் மீடியம்லேருந்து போவேன், இன்னொருத்தவங்க இங்கிலீஷ் மீடியம்லேருந்து வருவாங்க. அவங்க கூடலாம் கன்வர்ஸ் பண்ணிகிட்டே போகும்போது நம்மளோட ஐடியாஸ் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவோம். அவங்களோட ஐடியாஸ் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க சொல்கிற வார்த்தைகள் நம்ம காதுக்குள்ளே போய் நம்ம மூளைக்குள்ளே போய் அழகாக அது டிரான்ஸ்லேட் ஆகும். ஆனால் நம்ம வாய்க்குள்ளேருந்து வார்த்தை வரவே வராது. அவங்களுக்கு நான் ஆன்சர் என்ன பண்ணுவேன், என்னோட கூட வர்றவங்களுக்கு அந்த ஸ்பீச் காம்படிஷனில் பங்கேற்றுக்கிறதுக்கு வர்றவங்களுக்குன்னா நான் தமிழில் தான் ஆன்சர் பண்ணுவேன். அப்போல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அப்படின்னு இருக்கும். ச்சே என்னடா இது, நம்மளால அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம திருப்பி ஆன்சர் பண்ண முடியலையே இங்கிலீஷில், நம்மளால இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியலையே அப்படின்லாம் வந்து ரொம்ப 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 ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் விடாப்படியாக வந்து உட்காந்துருவேன். படிக்கிறோம் முன்னேறுறோம், நம்ம இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறோம் அப்படின்லாம் வந்து எனக்குள்ளவே பயங்கர மோட்டிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஒரு 2-3 வாரம் கழிச்சு நம்ம முன்னேறின மாதிரியே தெரியலையே, ஒன்றுமே நம்ம பண்ண மாட்டேங்கிறோமே அப்படின்லாம் ஃபீல் ஆகும். எப்படி நான் கரெக்டான டெக்னிக்ஸ் பண்ணல, நான் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு இந்த மசில் மெமரிலாம் டெவலப் பண்ணிக்கோங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல இப்போது, அதெல்லாம் நான் அதுக்கப்புறம் பண்ணது. பட் அந்த ஸ்டேஜில் நான் ஸ்கூல் படிக்கிற அந்த இறுதி கட்டங்களில் 10th 11th 12th அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. நானும் ஏதோ பெரியவங்க சொல்கிறது இது பண்ணுங்க அது பண்ணுங்க, நம்ம டீச்சர் சொல்லியிருப்பாங்க இல்லை அப்பா சொல்லியிருப்பாங்க, அப்படி தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா. நமக்குன்னு வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கணும், டெஸ்ட் பண்ணணுன்ற புத்திசாலித்தனம்லாம் அப்போ இல்லை எனக்கு. ஸோ அப்போ நிஜமாகவே ரொம்ப டெப்ரெஸ்டாக இருந்திருக்கேன். ஆனால் நமக்குள்ள ஒரு விஷயம் வந்து உந்தி தள்ளிகிட்டே இருக்கும் இல்லையா. என்னதான் நம்ம வந்து டெப்ரெஸ்ட் ஆனாலும் நம்மளால் முடியும் 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 முடியுன்ற அந்த சத்தம் மட்டும் நமக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கும். எஸ், அது சில நேரங்களில் கேட்காது, சில நேரங்களில் உன் மண்டையில் மசாலாவே இல்லைன்ற வார்த்தை தான் அது சத்தமாக சொல்லும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த முடியும் அப்படின்ற வார்த்தையை உங்கள் மனசு சத்தமாக சொல்லிட்டு இருக்கிறதால தான் இந்த வீடியோவை எவ்வளோ நிமிஷம், கிட்டத்தட்ட 7 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இல்லைனா நீங்கள் எப்போவே பாய் பாய், இந்த வீடியோ எனக்கு பிடிக்கல, இந்த டாபிக் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருந்துருப்பீங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம மனம் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுது, ஏய் நீ இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை அடைவ, அந்த கான்ஃபிடென்ஸை நம்மளுக்கு கொடுக்குது. ஆனால் அது எப்பவுமே கொடுக்கறது கிடையாது. சில நேரங்களில் நம்மளை டெப்ரெஸ்டாக ஃபீல் பண்ண வைக்குது. ஆனாலும் இல்லை, நான் ஆஜராயிடுறேன். என்னோட காலங்காலத்தில் 4 மணிக்கு நான் எந்திரிச்சிட்டேன், என் முன்னாடி என்னோட நியூஸ் பேப்பர் விரித்து வச்சிடுறேன், நான் வந்து எனக்கான எக்ஸசைஸ் எனக்கு பண்ணிடுறேன் அப்படின்னு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். நியூஸ் பேப்பர்லாம் படிக்காதீங்க, அன்லஸ் அண்ட் அன்டில் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா படிங்க. பட் ரெகுலராக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட இஎம்ஜிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர்லாம் படிக்காதீங்க. அது நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரு பாடம், ஓகேவா. நான் வந்து கதை புத்தகங்கள் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக அதை படிங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட அன்கான்ஷியஸ் அசிமுலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பற்றி விளக்கி ஒரு 1 hour வீடியோ பண்ணியிருப்பேன், அதை செக் பண்ணுங்கள். ஏன் நான் நியூஸ் பேப்பர் படிக்காமல் கதை புத்தகங்களுக்கு போங்கன்னு சொல்கிறேன்றது உங்களுக்கு விளக்கமாக புரியும். கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டெப்ரெஸ்டாக இருக்கீங்க, அந்த இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை பார்த்து பயப்படுறீங்க, இல்லை இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டே எனக்கு வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நினைப்பு பெர்மனெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அது டெம்ப்ரரியாக நம்மளுக்கு வரும், ஓகே, அதை அக்னாலேஜ் பண்ணிக்கிறோம், ஆமாம் இது லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்ட்டு அதை உணர்ந்துக்கிட்டு அதை கடந்து செல்றதுக்கான வழியை நம்ம நோக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கான பாதை நம்ம கண்ணு முன்னாடி வருது. என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான தொய்வு ஏற்படும், உங்களுக்கு டெப்ரெஸ்டாக ஃபீல் ஆகும். ஏன்னா இது ஒரு திறன் முன்னேற்றம். எந்த ஒரு திறனை நீங்கள் முன்னேற்றிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தாலும் இந்த ஒரு என்ன சொல்கிறது, பெரிய மலை உங்கள் முன்னாடி நிற்குது இல்லையா, நீங்கள் உளி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு பாயிண்டில் அந்த கல் உடையும், நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னு தெரியும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிப்பீங்கள்ல, ஒரு நாள் அடிக்கிறீங்க உடையலை, 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது 6வது நாள் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். ஐயோ இது என்ன உடையவே மாட்டேங்குது, நானும் எவ்வளோ எஃபர்ட் போட்டுட்ருக்கேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்லாம் நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சோம்ல. அப்படி தோன்றது சகஜம், அது தோன்றது ரொம்ப நார்மலான விஷயம். அதுதான் வாழ்க்கையின் நிரந்தரம். நம்மளோட திறன் முன்னேற்றம், எஸ்பெஷலி நம்மளோட இங்கிலீஷ் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக நடக்க போகிற விஷயம். அதை மைண்ட் செட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டே, இப்படி தான் நடக்க போகுது, ஓகே நான் என்ன பண்ண போகிறேன். 7 நாள் அது உடையலைனாலும் 8வது நாள் என்ன பண்ணுவேன், நான் வச்சு உளியை வச்சு தட்டிகிட்டே இருப்பேன், இல்லை சுற்றி ஏதோ உங்கள் கையில் இருக்கிறது வச்சு தட்டிகிட்டே இருக்கீங்க அந்த கல்லை, அது உடையிற வரைக்கும் நீங்கள் அது முன்னாடி ஆஜராகிடுங்க, அவ்வளோதான்.
நான் அதை தான் செஞ்சேன். அது மூலமாக தான் என்னோட பயங்களை வென்றேன். ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு, உங்கள் பயங்களை எப்படி வெல்வீங்க, நீங்கள் அதை வந்து நேருக்கு நேராக பார்த்தீங்கன்னா தானே வெல்வீங்க அப்படின்ட்டு. ஆமாம், நம்ம டெப்ரெஸ்டாக இருக்கும்போது, இது எனக்கு வரவே வராதுன்னு நினைக்கும் போது, நம்ம இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் கோலை பார்த்து பயப்படும் போது, ஃபியர்ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே ஃபீல் ஆகும்போதுல அந்த ஃபீலிங்கை ஃபீல் பண்ணிக்கோங்க. ஆனால் அது நிரந்தரம்னு நினைக்காம போய் நின்றுடுங்க. இன்றைக்கி ஒரு டெக்னிக் நான் பண்ணுறேன். லாவண்யா ஜெயக்குமார் சொல்லி கொடுத்துருக்க இங்கிலீஷ் மாஸ்டர் கிராமர் மாஸ்டர்லேருந்து நான் ஒரு டெக்னிக் இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிறேன்ப்பா. என்னை யாருமே மாற்ற முடியாது. என்னோட டெப்ரெஷன், என்னோட இந்த ஃப்ரைட்னிங் ஃபீலிங் எது வந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், அந்த கல்லை ஊழி எடுத்து குத்திக்கிட்டே இருக்க போகிறேன். அது வரட்டும் போட்டும், அந்த ஃபீலிங் வரட்டும் போட்டும், அது வரவே கூடாதுன்னு நான் சொல்லலை. அது வர்றது தான் நான் நார்மல்னு என்னோடய மைண்ட் செட்டை நான் செட் பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ என்னோட லேர்னிங்கில் நான் வந்து உட்கார போகிறேன். இப்போ என்னோட லேர்னிங்கில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அந்த ஒரு புத்திசாலித்தனத்தோடு என்ன பண்ணுங்கள், உங்களோட டெக்னிக்ஸை, உங்களோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி டெக்னிக்ஸை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. எல்ஜி ஃபேமிலி வெற்றி நிச்சயம். இப்போ நியூ இயர் ஸ்காலர்ஷிப் போயிட்டு இருக்கு, மறக்காம அதையும் பயன்படுத்திக்கோங்க. டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்க வீடியோ செக் பண்ணுங்க. இது ரொம்ப குறைஞ்ச பேருக்கு தான், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க.